வணக்கம் தோழர்களே. நாம் மார்க்சிய தத்துவத்தை பற்றி பல்வேறு வடிவங்களை பற்றி நாம் பேசிட்டு இருந்தோம். நிகழ்கால அரசியலுக்கும் மார்க்சியத்துக்கும் மார்க்சிய தத்துவத்துக்கும் கம்யூனிசத்துக்கும் சோசியலிசத்துக்கும் சற்றும் ஒத்து வராத ஒரு சூழலில் நாம் இப்போ வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே கம்யூனிசம் என்றால் ஒரு ஈர்ப்பான சொல்லாகவே இருந்து கொண்டிருக்கிறது. அதை விலக்கி பேசும்போது அதை கேட்பதற்கு ஆள் இல்லையா, அல்லது விலைக்கு சொல்பவர்கள் விலைக்கு அருமையாக சொல்லாமல் விட்டார்களா, இதெல்லாம் தெரியாது. ஆனால் கம்யூனிசம் எனக்கு பிடிக்கும் என்று பல்வேறு கம்யூனிஸ்ட் கட்சிகள் இந்தியாவில் இருக்கிறது. அதில் நாங்கள் உடனடியாக புரட்சி செஞ்சு இந்தியாவை மாற்ற போகிறோம்னு சொல்கிற ஒரு கும்பல் இருக்குது. அப்புறம் சில திட்டங்களை வைத்து இந்த திட்டங்களின் மூலம் இந்தியாவில் புரட்சியை நடத்தி அதன் மூலம் இந்த மக்களுக்கு நல்லது செய்வோம் என்று கூறக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு, பிரதானமான கம்யூனிஸ்ட் கட்சிகள் இரண்டு இந்தியாவில் இன்றும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதன் மூலம் பல்வேறு இயக்கங்கள் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. நீங்கள் பார்க்கலாம், டிவியில் அவங்களுக்கு சார்பான விஷயம் வரும்போது அந்த போராட்டங்களை பார்ப்பாங்க. ஆனால் அன்றாடம் போராடக்கூடிய, அன்றாடம் இயங்கக்கூடிய ஒரு இயக்கமாக, சிறிய இயக்கமாக இருந்தாலும் பெரிய இயக்கமாக இருந்தாலும் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு இயக்கம் தான் கம்யூனிஸ்ட் இயக்கம். அப்போ அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பேஸ் இருக்கும் இல்லையா. மார்க்ஸ் ஒரு தத்துவ சுவரை கட்டி பலமான சுவரை கட்டி வைத்திருக்கிறார். இப்போ இந்தியாவில் பல்வேறு கட்சிகள் இருக்குது. ஒரு கட்சி ஆட்சியிலேயே இருக்கிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ரொம்ப சிம்பிளான மெத்தட், வேறு எதுவுமே கிடையாது. நம்ம பழமையான இந்து மத தத்துவத்தைப்படி இந்த நாட்டை ஆளணும். இந்த நாட்டில் உள்ள விரோதி யாருன்னா முஸ்லீம்களும் கிறிஸ்தவர்களும் தான். அப்போ எங்களையும் சேர்த்துப்பாங்க, கம்யூனிஸ்டுகள் தான் அப்படின்வாங்க. அவங்க அவ்வளோதான், வேறு வேலை எதுவும் கிடையாது, முடிஞ்சு போச்சு. அப்புறம் காங்கிரஸ் அவங்க பொருளாதார கொள்கையில் கொஞ்சம் லிபரலாக இருந்து ஏழைகளுக்கு அதெல்லாம் செய்யணும் அப்படின்னு சில சட்டங்களோட போட்டு வச்சுருக்காங்க. அவங்க வேலை அதோட முடிஞ்சிச்சு. ஆனால் கம்யூனிஸ்டம் கொஞ்சம் கடுமையான புரிந்து கொள்ளக்கூடிய விஷயங்களை நிறைய வைத்திருக்கக்கூடிய ஒரு தத்துவம். இப்போது நாம் தத்துவத்துக்குள்ளே போகும்போது ஒரு புத்தகத்தை மட்டும் எடுத்து ஆய்வு செய்கிறோம். அதாவது மூலதனம் என்ற புத்தகத்தை மார்க்ஸ் 2600 பக்கங்களை எழுதிட்டு அதை பற்றி நாம் பேச போகிறோம். இப்போது முதல் அத்தியாயம், இதை பல வடிவங்களில் பல்வேறு விஷயங்கள் நம்ம பார்த்துருக்கிறோம். சரக்கு என்ற அத்தியாயத்தில் என்ற பொருளிலிருந்து முதல் அத்தியாயத்தை மார்க்ஸ் தொடங்குவார். சரக்கு என்றால் என்ன? நம்முடைய நூற்றாண்டில், கடந்த நூற்றாண்டில், அதற்கு முன்னால் உள்ள நூற்றாண்டில், இந்த 3 நூற்றாண்டுகளிலும் சரக்கு என்ற ஒரு பொருள் நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறது. உண்மையாகவே நாம் வீட்டில் இருக்கும்போது சரி, பல்வேறு உபகரணங்களை, பல்வேறு பொருட்களை, பல்வேறு உணவுப் பொருட்களை உண்டுதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உணவு சமைக்க வேண்டும் என்றால் என்ன வேண்டும்? பாத்திரம் வேண்டும், ஸ்டவ் இருக்கணும், அப்புறம் கேஸ் சிலிண்டர் இருக்கணும், அப்புறம் வீட்டில் கட்டில் மெத்தை எல்லாம் இருக்கணும், பீரோ இருக்கணும். இப்போ நவீனமான பொருள்லாம் தேவையில்லாத கழிசட பொருள்லாம் வந்துருக்குது. இந்த வாஷிங் மிஷினு, அப்புறம் ஃப்ரிட்ஜு, இந்த மாதிரி பல்வேறு தேவையில்லாத பொருட்களும், அப்புறம் தொலைக்காட்சி இல்லாத வீடே இல்லை என்று கூறக்கூடிய அளவுக்கு தமிழ்நாட்டில் பெருகியிருக்கிறது. இதெல்லாம் நீங்கள் காயலாங்கடைக்கு போட்டிங்கன்னா ஒரு வாஷிங் மிஷின் வாங்கும்போது 40,000 50,000 இருக்கும். அது தேவையில்லைன்னு தூக்கி போட்டால் காயலாங்கடைக்காரன் நம்மளுக்கு எவ்வளோ பணம் கிடைக்குமா? ஒரு மிஞ்சி போனால் ஒரு 1000 ரூபா கொடுத்தாலே அதிகம். அது மொத்தம் சுற்றி தேவையில்லைங்க, இதெல்லாம் எடுக்க மாட்டாங்க அப்படின்னா. டிவி 50,000 60,000 கொடுத்து வாங்குவீங்க. அந்த டிவி தூக்கி போட்டோம்னா, இல்லை டிவியில் நாங்கள் வாங்கிறது இல்லைங்க அப்படின்னு. இப்படியான எந்த மதிப்பும் இல்லாத ஒரு பொருளை மதிப்பு தரக்கூடிய விதமாக நாம் வாங்கி வீட்டில் அலங்கரித்து வைக்கிறோம். இப்போ நாம் அந்த கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்கிறோன்னா, சரக்குகளால் சூழப்பட்ட உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த சரக்குகள் நம்மிலிருந்து தனிப்பட்ட முறையில் இருக்கும். அது சுதந்திரமாக இருக்கும். சரக்குகள் யாரும் அடிமைப்படுத்தி வைக்க முடியாது. அது விற்கணும், வாங்கணும், அவ்வளோதான். சரக்குகள் பல்வேறு வகைப்பட்ட சரக்குகளாக இருக்கும். அது ஒன்றுக்கு ஒன்று தொடர்புகளாக இருக்கும். அதுக்கு ஒரு பயன் மதிப்பு இருக்கும். பயன் மதிப்புனா என்ன? இப்போ ஒரு பிரியாணி வாங்குகிறோம், சாப்பிட்றோம். ஒரு சினிமாவுக்கு போகிறோம், பார்க்குறோம். ஒரு டிவி பெட்டி வாங்குகிறோம், அதில் பல்வேறு நிகழ்ச்சிகளை பார்க்குறோம். இது பயன் மதிப்பு.
அப்புறம் பரிவர்த்தனை மதிப்புன்னு ஒன்று உண்டு. ஒன்றுக்கொன்று தொடர்புள்ள பரிவர்த்தனை மதிப்பு. நாம் பெரும்பாலும் பணம் கொடுத்து பொருட்களை வாங்குவதால் இந்த பரிவர்த்தனை மதிப்பு, பயன் மதிப்பு, வெங்காயம், வெள்ளைப்பூண்டு நமக்கு தெரியாது. ஆனால் ஒன்றுக்கொன்று பரிவர்த்தனை செய்யக்கூடியது தான் பொருட்கள் இருக்கின்றன. உதாரணத்துக்கு இப்போ நம்ம வந்து ஒரு மூட்டை அரிசியை வந்து ஒரு 600 ரூபா கொடுத்து வாங்குவோம். அதே அரிசியை அந்த அரிசி மதிப்புள்ள 600 ரூபாயை கொண்டு வேறு ஒரு பொருளை வாங்குவோம். இப்போ ஒன்றுக்கொன்று விகிதாச்சார அடிப்படையில் தான் இருக்கும். ஒரு பொருள் மிக அதிகமான விலையாக இருக்கும். தங்கம் வந்து பாருங்கள், இப்போ 1,20,000 ரூபாய் ஆயிடுச்சு. காலையில் டிவியில் பார்க்கும்போது, சாயங்காலம் டிவியில் பார்க்கும்போது என்ன விலையாக இருக்குன்னு சொல்லி சாயங்காலம் டிவி பார்த்தா நம்ம தெரிஞ்சுப்போம். அப்புறம் வெள்ளி அதே மாதிரி விலையாயிடுச்சு. அப்போது இந்த பரிவர்த்தனை மதிப்பில் ஒரு விஷயம் நமக்கு வந்து புரியக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னென்னா, எந்த பொருளில் உழைப்பு அதிகமாக செலுத்தப்படுகிறதோ அந்த பொருள் மிக அதிகமான விலையாக இருக்கும். தங்கம் வந்து இப்போ வந்து கிடைக்க முடியாத ஒரு பொருளாக இருக்குது. அதில் வந்து உழைப்பு அதிகமாக இருக்குது. அதே மாதிரி வைரக்கற்கள் வந்து அரிதாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள். இந்த ஆப்பிரிக்க சுரங்கங்களில் அரிதாக கிடச்சிது. அதே மாதிரி பிரேசில் சுரங்கங்களில் வைரம் கிடச்சிது. அதை எடுக்கவும் அது இப்போ ரெடி பண்ணவும் ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால் வைரத்தினுடைய விலை தங்கத்தினுடைய விலையை விட அதிகமாக இருக்கும். எளிதில் கிடைக்கக்கூடிய செங்கற்களை வந்து சுட்டு அதெல்லாம் பண்ணணும், அது வைரமாயிடுன்னா அப்போ வைரத்தினுடைய விலை வந்து செங்கல் விலையை விட கம்மியாக இருக்கும். இதுதான் உழைப்பு எதில் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள் விலை அதிகமாகவும், உழைப்பு எதில் குறைவாக இருக்கிறதோ உழைப்பு நேரம், உழைப்பின் மும்முரம், உழைப்பில் தேர்ச்சி, இது மூன்றும் சேர்ந்து ஒரு பொருளை உருவாக்கும் போது எந்த பொருள் அதிகமான உழைப்பை கேட்கிறதோ அது விலை அதிகமாக இருக்கும். இது வந்து ஒரு தியரி. அப்புறம் வந்து இதில் ஒரு மதிப்பு இருக்கும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு மதிப்பு இருக்கும். என்ன மதிப்பு என்றால் என்ன அப்படின்னா, எந்த பொருளில் மனித உழைப்பு அதிகமாக, அதாவது சமூக ரீதியான உழைப்பு. இப்போ நம்ம வந்து ஒரு ஷோரூமில் ஒரு காரை பார்க்குறோம். காரில் வந்து என்னென்ன பொருள் இருக்கும் அப்படின்னா, காரில் வந்து டிக்கி இருக்கும், சீட் இருக்கும், அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால் காரில் மெயினாக இருக்கிறது இரும்பு. இரும்பு வந்து இரும்பு சுரங்கத்துலேருந்து எடுப்பாங்க. எடுத்து அதை பதப்படுத்தி கொண்டு வந்து தொழிற்சாலையில் வச்சு காரை உருவாக்குவாங்க. ரப்பர் தோட்டங்கள்லேருந்து ரப்பர் கிடைக்கும், அதில் டயர் செய்வாங்க. அதை இணைச்சி ஒரு காராக மாற்றுவாங்க. அப்போது இந்த உழைப்பானது கொஞ்சம் கொஞ்சமாக சேர்க்கப்பட்டு ஒரு பொருளாக மாற்றப்பட்டு அதற்கு ஒரு மதிப்பு கிடைக்கிறது. அப்போது நீங்கள் ஒரு விஷயத்தை யோசனை பண்ணலாம். எதில் உழைப்பு, எந்த பொருள் வந்து அதிகமான நேரத்தில் உருவாக்கப்படுகிறதோ அந்த பொருளுக்கு அதிகமான விலை இருக்கக்கூடும் அப்படின்னு யோசிக்கலாம். ஒரு சோம்பேறி ஒருத்தர் இருக்காரு, அவர் 4 நாள் தொடர்ந்து ஒரு நாற்காலியை உற்பத்தி பண்ணுறாருன்னா அந்த நாற்காலிக்கு விலை அதிகமாக இருக்கலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். அப்படிலாம் கிடையாது. அதாவது சராசரி உழைப்பு நேரம், மனித உழைப்பு என்பது எப்போதுமே சராசரியாக இவ்வளவுதான் இருக்கும். மனித உழைப்பு மும்முரம் என்பதும் அப்படித்தான் இருக்கும். திறன் என்பதும் அப்படித்தான் இருக்கும். எப்படி என்றால், மனிதன் காலங்காலமாக உழைத்து கொண்டிருக்கிறான், பொருளை உருவாக்கி கொண்டிருக்கிறான். அதுக்கு ஒரு சராசரி மதிப்பு வந்துடுது. இவ்வளோ நேரத்தில் இந்த சேரை நீங்கள் செஞ்சிடலாம், இவ்வளோ நேரத்தில் இந்த பானையை நீங்கள் ரெடி பண்ணிடலாம், இவ்வளோ நேரத்தில் இவ்வளோ நாளில் ஒரு பில்டிங்கை கட்டிடலாம், ஒரு செங்கல் தயாரிப்பதற்கு இத்தனை செகண்ட் ஆகும், இத்தனை நிமிஷம் ஆகும், இத்தனை மணி ஆகும் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. இந்த கணக்குப்படித்தான் ஒரு பொருளை நாம் உற்பத்தி செய்கிறோம். அந்த உற்பத்தியில் உள்ள மதிப்பு என்னவென்றால், எதில் உழைப்பு அதிகம், நாம் ஏற்கனவே பேசியிருக்கோம், எதில் உழைப்பு அதிகமாக இருக்கிறதோ, எதில் அந்த உழைப்பின் மும்முரம் அதிகமாக இருக்கிறதோ, எதில் அந்த உழைப்பின் திறன் அதிகமாக இருக்கிறதோ அந்த பொருள் மதிப்பாக பார்க்கப்படுகிறது. மதிப்பை நீங்கள் வந்து தனியாக பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு ஆரஞ்சு பழத்தை எடுத்து அதை வெட்டி இதில் மதிப்பு எங்கே இருக்குது அப்படின்னு தேட முடியாது. ஆப்பிள் பழத்தை எடுத்து வெட்டி அதில் மதிப்பு எங்கே இருக்குன்னு தேட முடியாது. ஒரு ஸ்டவ் ஒன்று எடுத்து உடச்சி இதில் மதிப்பு எங்கே இருக்குன்னு பார்க்க முடியாது. மதிப்பு அப்படிலாம் தெரியாது. ஆனால் நிச்சயமாக தெரியக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, அது வேல்யூ தான். வேல்யூன்னா மதிப்பு தான். அது வந்து ஒரு மனித உழைப்பு காலங்காலமாக இயற்கையோடு மனிதன் போராடி முதல்ல
விவசாயத்துக்கு அர்ப்பணம். அப்புறம் விவசாயத்தின் மூலமாக உடைகளை தயாரிக்கக்கூடிய பருத்தி உற்பத்தி செய்தார். அப்புறம் கால்நடைகளிலிருந்து அந்த கம்பளியை வெட்டி கம்பளி ஆடைகளை தயார் செய்தார். இப்படி இயற்கைக்கும் மனிதனுக்கும் உள்ள உறவு என்பது உழைப்பின் மூலமாகத்தான் வெளியே வந்தது. உழைப்பு இல்லாவிட்டால் இந்த உலகமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உழைப்பினுடைய தன்மை இருந்து கொண்டிருக்கிறது. நீங்களே கவனிச்சிருக்கலாம், ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஓஎம்ஆர் ரோட்டில் ஏதாவது இப்போ வந்து பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த உழைப்பின் தண்ணியை. 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு சின்ன பாதை ஒன்று இருக்கும். அந்த பாதையில் திருப்பூருக்கு வந்து நாங்கள்லாம் இந்த கிருத்திகைக்கு போவோம். இப்போ எப்படி இருக்குது பார்த்தீங்களா? 2 பக்கமும் பில்டிங். இந்த பக்கம் பார்த்தா உயரமான கட்டடம், இந்த பக்கம் பார்த்தா உயரமான அலுவலகம், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்ஸ், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா என்னென்னமோ வந்துருக்குது. கடைகள், விதவிதமான கடைகள்லாம் வந்துருக்குது. அந்த கடைகளும் அந்த கட்டிடங்களும் அந்த தார் சாலைகளும் எதனால் உருவாக்கியது என்றால் சிம்பிளான ஒரே விஷயம், உழைப்பு தான். இந்த உழைப்பை வைத்து இந்த உலகத்தை தொழிலாளர்கள் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தோழர்களை நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.